வீடு மொத வீட்டுக்குள்ள வந்தாரு தெரியுமா? மொத வீட்டுக்குள்ள ஐ மீன் இப்போ வந்தாருல, அப்ப இவர் யாருமே அங்க அலோ பண்ணவே இல்ல. சோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவர் பெட்டில எடுத்து நீங்க தூக்கி. எனக்குமே திவ்யாவோட பாயிண்ட் வந்து கரெக்ட்னு தோணுது. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போட்டுட்டு லைக் ஐயோ உள்ள விடாது அவ்வளோ விடாது. அவருக்காக நான் சண்டை போட்டேன். நான் யார்கிட்ட மரியாதை கெட்டு போயிடும். அவ்வளவுதான் லிமிட். புரியுதா? ஏண்டா மைக் போட்டு பேசு. இல்லடா மைக் போடு. அப்ப இல்லடா உன்ன பேக் வச்சு எல்லாம் தொடுத்து பண்ணா. யார் பேக் எடுத்து தரதுனா? யார் பேக் எடுத்து தரதுனா? யாரோ விடியாம அந்த இங்க லிமிட் தாண்டி பேசுறீங்க. என்ன லிமிட் தாண்டி பேசுற நீ? புரியுதா? மைக் ஒழுங்கா போட்டு பேசு. புரியுதா? ஓ இது ஓ வீடு கிடையாது. பாத்து இது ஓ வீடு கிடையாது. சட்டை போட்டு பாடிக்கு ஒழுங்கா பேசு. உன்னோட வச்சு வச்சு சட்டமா லவள தாண்டி பேசுறதுக்கு நான் பொறுமையா போயிட்டே இருக்கேன். என்ன பண்ணு? புரியல. வந்து தூங்கறது எல்லாம் உங்க வீடா? நீங்க பட்டா போட்டு வச்சிருக்க பிக் பாஸ் வீடா? ஆமா நீ எனக்கு பட்டா போட்டு சும்மா நான் ஏன் இந்த பட்டா போட்டு நீங்க விட்றே போட போற. ஃபைனலி சொல்லுங்க. தூங்கனா சொல்றீங்க நீ யாரு? உன்ன நான் நீ தான தூங்க நான் ஏன் சொல்றேன்? லிமிட் தாண்டி பேசுறேன். என்ன பண்ணுவே? கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். மைக் ஒழுங்கா போட்டு பேசுறதெல்லாம் வேஸ்டா போயிட போகுது. சட்டை போட்ட மாதிரி தூங்க. இது நான் பேசவே இல்ல. வாயை மட்டும் படுத்து சொல்றேன். அந்த ரூமுக்குள்ள என்ன தடுக்கிறது யாரு? வாட்ரஸே நான் உன்கிட்ட பேசல. நான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூட்டு தூங்கு. நீ பேசுது வேற. நான் இங்க பேசுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எக்ஸ்பிளைன் பண்ண என்ன ஆச்சுன்னா நான் ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏய் அவங்க வேற ஏதோ பேசிட்டு. ஏய் உனக்கு டவுட் ஆகுல? ஐயோ நான் ஒண்ணும் டவுட் ஆகுல? உனக்கு அங்க வந்தா உனக்கு டிஸ்டர்ப் ஆகுன்றதுனாலயே அவனை வரக்கூடாதுன்னு நீங்க ஏவி விட்ட. ஐயோ நான் வாட்ச் சட்டை கட்டிட்டு இல்ல வந்து வேற இன்னொரு இதுக்கு சண்டை. நிஜமாவே வரும்போது சில பேர்லாம் அங்க வச்சிருந்த பெட்டியை எடுத்துட்டு வந்து தர நீங்க வச்சுட்டு போனாங்க. நான் உங்ககிட்ட பேசலன்ட்ட வாயை மூடிட்டேன். நான் உங்ககிட்ட பேசல. நான் பிரவீன் கிட்டயும் ரம்யா கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். அததான் உனக்கும் சொல்றேன். உனக்கும் அதான் சொல்றேன். அநியாயமா நடந்துக்காத, நியாயமா நடந்துக்கோ. கேவலமா நடந்துக்கிற. நீ ஏன் கேவலமா நடந்துக்கிறேன்னு கேக்குறேன். எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா போவாங்க வேணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். முதல்ல அப்படி கேக்கு இல்ல அவர் வேணாங்க அங்கே இருக்கட்டுங்க. எங்க அந்த விஷயத்துக்கு வேணாம். அவர் இங்க நான் யாரும் விரட்டி விடல சரியா? அந்த ரூம்ல எல்லாரும் விரட்டி விடும் போது நான் அவருக்கா எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். உனக்கா பேசினாலே செருப்படுத்து நானே நடிச்சுக்கணும். பேசா நீ ஊட்டு பாடு. இப்ப ஒண்ணுமே கோவப்படாத திவ்யா. இவ்வளவு கோவம் ஆகாது திவ்யா. வாழைப்பழ தேன்ல நழுவி பால் உள்ள கதையா பேசுறாங்க அந்த ஆளு. என்ன திவ்யா வாட் திவ்யா நான் அப்படி பண்ணவே இல்லை திவ்யா வாட் திவ்யா வாட் திவ்யா. நீங்க